சிங்கர் சார். பார்த்தா தெரியல. ஆனா தெரியும் சார். சரி சரி. நம்ம படத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு தருவீங்கன்னு கூப்பிட்டோம் சார். அப்படியா? அம்மா இங்க வா வா ஆசை முத்த தாத்தா பாட தெரியுமா? தெரியாது சார். என்னயா சார் அது ரைம்ஸ் சார். ம் பாட்டு சம்பந்தமா ஏதாவது கேளுங்க சார். அது பாட்டுல வராதா? பாட்டுல வராதான்னு கேக்குறேன். பாட்டுல வராதா? வரும் வரும் சார். பின்ன? பாடுமா. இது தெரியாதா உனக்கு? பாடுமா. வேணாம் வேணாம். அப்படி அவன் சொல்லிதான் பாடுவானா? எனக்கு தான் மரியாதை இருக்கு. சினிமா பாட்டு சார் பாடு. சினிமா பாட்டு பாட சொல்லுங்க சார். நான் பாடுறேன். ஸ்கூல் நீ பாட்டு மிரட்டாத என்ன, புரியுதா? நீ மிரட்டுறதுக்கு நான் ஆள் கிடையாது. சான்ஸ் கேட்டு வந்திருக்க. பவ்யமா இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். மிரட்டலைங்க சார், கேட்டதுக்கு பதில் சொன்னேன் சார். சரி, ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாட போற? வசந்த கால கோலங்கள். யாருது அந்த படம்? சிவாஜி சாரோடது. அது ஃபீமேல் வாய்ஸா மேல் வாய்ஸ் பாட்டா? ஃபீமேல் வாய்ஸ். சிவாஜி பாடுவார் அதுல ஃபீமேல் வாய்ஸ்ல? சிவாஜியோட மூவி பாடினது வாணி ஜெயராம். வாணி ஜெயராம் அம்மாவா? அவங்க அம்மாவா பாடினாங்க? வாணி ஜெயராம் மேடமா? ஆமா. படத்துல யாரு அதுல நடிச்சது அந்த பாட்டுக்கு? லட்சுமி மேடம். லட்சுமி. படம் பேரு தியாகம். ஆமா சார். ஆமா சார் சொல்றதுக்கு நான் இங்க கூப்பிடல. பாடு பாக்குறேன். பாரு சார். தண்ணி எடுத்து விட்டா ஜூஸ் கியூஸ் ஏதாச்சும் ஓவர் பில்டப் பண்ற. ரெக்கார்டிங் தேட்டர் உட்காந்துக்க. மிரட்டாதீங்க சார், பாட வராது. பாடு பாடு. உன்னை பார்த்து நாங்க தான் மிரளாம இருக்கணும். வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள், அலையிலாடும் காகிதம், அலையிலாடும் காகிதம், அதிலும் என்ன ஓவியம், நிலையில்லாத மனிதர்கள், அதிலும் என்ன நினைவுகள், உள்ளம் என்றும் ஒன்று, அதில் இரண்டும் ஒன்றல்லவோ, கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். நல்லா பாடுனீங்கம்மா. உண்மையிலேயே நான் என்னமோ நினைச்சேன், பார்க்கத்தான் லூஸ் மாதிரி இருந்தாலும் நல்லா பாடுறா போல. வேற பாட்டு ஏதாவது பாட தெரியுமா? பாட தெரியும் சார். என்ன பாட்டு? ஜானி படத்துல இருந்து பாரு. படம் பேர் கேட்டேன். இப்போ காற்றே கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் வரணும், புரியுதா? நீ பாடுறன்றதுக்காக எல்லாம் நான் உன் காலெல்லாம் உண்டெல்லாம் கும்பிட முடியாது சார். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சரிங்க சார். என்ன பாட்டு அது? ஜானி படத்துல இருந்து காற்றே எந்தன் கீதம். திருப்பி படம் பேர் சொல்லாதன்னு சொல்றேன். என்ன பாட்டுனா பாட்டை சொல்லு. என்ன பாட்டு அது? காற்றே எந்தன் கீதம். பாடு. காற்றே எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே, அலை போல நினைவாக சில்லென்ற வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே. நில் என்று சொன்னால் மழை நின்றால் போதும், நீங்காத நெஞ்சில் அலை ஓய்ந்தால் போதும், அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம்
வீசும் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. நல்லா பாடுனீங்க, அருமையான பாட்டு. படம் பேர் என்ன சொன்னீங்க? ஜானி சார். இப்ப கேட்கும் போது சொல்றல, இப்பதான் சொல்லணும். சரிங்க சார். எடுத்து அதிர்பரசித்தனமா பேசினா கோவம் வரும் எங்களுக்கெல்லாம். சரிங்க சார். வேற ஒரு நல்ல பாட்டா இருந்தா சொல்லு. நீ சொல்லுப்பா ஒரு பாட்டு, நல்ல பாட்டா. அக்கா உனக்கு எந்த படம் தெரியுமா? டேய், இங்கனே ரகசியம் வேண்டி கிடக்குது, இல்ல, உங்க சார் கேளு. என்னன்னு எந்த பாட்டு என்ன படம் பாடி விடுங்க. ரெண்டுமே சூப்பரா பாடுங்க. பாடுங்க. சார். என்ன பாட்டு? எருக்கும் செடி ஒரு பாடு சார். எதுக்கும் சரி ஓரமா ஆமா சார். என்ன பாட்டு இருக்கா? நான் இருக்காப்பா? இருக்கு சார், இருக்கு. இருக்கா? நல்ல பாட்டு. பாடு. ஆ, 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 ஏற்கண்டடியோரோ இறுக்கி பிடிச்சைய மாமா, உருகண்ணைய போல உருகி தவிச்சனையமா. ஏற்கண்டடியோரோ இறுக்கி பிடிச்சைய மாமா, உருகுண்ணைய போல உருகி தவிச்சனையமா. நாள் என்ன பொழுதென்ன நான் பாடத்தா, வேற என்ன விழுதென்ன நான் ஆடத்தா, ஏனோ என் மனத்தானா நினைச்சு வீணா துடிக்குது. எற்கஞ்செடியோரோ இறுக்கி பிடிச்சைய மாமா, உருகுண்ணைய போல உருகி தவிச்சனையாமா. ஆத்தோர வீடு கட்டி மேட கட்டி பாட்டெடுத்த, சேத்தோர தாமரைய சேர்த்தெடுத்து நான் தொடுத்த, அக்கோ கோயில ஒண்ணு யாரை எண்ணி பாடுதடி, அத்த மக நான் இருக்க யாரை இங்கு தேடுதடி. ஏ மாமா என்ன கோவம் சொல்லு, என்ன பிடிக்கலையா, ஏற்கஞ்செடியோரோ இறுக்கி பிடிச்சையமானே, உருகுண்ணைய போல உருகி தவிச்சனே நானே. ஃபீமேல் மேல் ரெண்டும் சேர்த்து பாடுனீங்களா? சரணம் மட்டும். அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு குழப்பம் ஆகுதுல்ல. இல்ல, ஃபுல்லா ஃபீமேல் வாய்ஸ் தான் சார் பாடினேன். ஃபீமேல் இதா பாடுனீங்களா? ஆமா சார். மானேன்னும் போது எப்படி மானேன்னு வரும்? லாஸ்ட்ல. லாஸ்டோ ஃபர்ஸ்டோ ஜென்ஸ் வந்தானா அது உள்ள? ஆமா சார். என்ன என்கிட்ட நீ சொல்ற மேல் வாய்ஸ்ன்ட்டு? சாரி சார். சரி, அடுத்து வேற ஏதாவது பாட்டு பாடுறேன் சார். எங்க அம்மா ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவாங்க சார், அந்த பாட்டு பாடலாமா? பாடுங்க. சும்மா கேளுங்க சொந்த பாட்டு தானுங்க, சும்மா கேளுங்க சொந்த பாட்டு தானுங்க, ஏட்டுல எப்பொழுதும் எழுதி படிச்சதில்லைங்க, பாட்டுக்கு வரியதான் தேடி பிடிச்சதில்லைங்க, பெத்தவ கத்து தந்த மெட்ட சொன்னீங்க. சும்மா கேளுங்க சொந்த பாட்டு தானுங்க, சும்மா கேளுங்க சொந்த பாட்டு தானுங்க. தாயி தமிழ பாலுன்னு ஊட்டி விட்டா, தாள ஜதிய நாடியில் எத்தி விட்டா, கோடி நிலா தாயின் முகம் ராகம் எல்லாம் தாயின் வரும், என் தாயிருந்தா அவ தந்த உடம்புக்கு உசுறு வரும், என் தாயில்லனா எனக்கு இந்த உலகமே கசந்து விடும், நெஞ்சில உள்ளது சொந்தமா படிச்ச நந்தனா தந்தனா தந்தனா. சும்மா கேளுங்க சொந்த பாட்டு தானுங்க, சும்மா கேளுங்க சொந்த பாட்டு தானுங்க. நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. அது அந்த வலி வேதனை கண்டிப்பா இருக்கும். நீங்க பாடுற பாட்டு இது மாதிரி தான் அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்கணும். அது காற்றில் அப்படின்னீங்களா? அது காற்றே சொன்னீங்க. காற்றில் வருமா காற்றே வருமான்னு எனக்கு தெரியாது. காற்றில் இல்லு வரும். ஆனா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இல்லு எனக்கு சவுண்ட் கேட்கல. காற்று அப்படின்னு தான் கேட்டுச்சு. காற்றில் உந்தன் கீதம் எனக்கு வரலன்றதுக்காக நீ பார்க்காத. மியூசிக் மட்டும் தான் எனக்கு போட தெரியும். ஸோ அதனால நீனா யாரும் இறங்க கேவலமா பாக்குற? நீ சார் கூப்பிட்டு வந்தல்ல, நீ ஒரு பாட்டு பாடு. நானா சார்? என்னால தொண்டை கரகர. நம்ம அப்படித்தான் சொல்லி தப்பிக்கணும், புரியுதா? ஓகே, வேற ஏதாவது கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட், அதாவது கொஞ்சம்
ஹை பிச்சில் பாடுறது. நீ எல்லாமே இது உள்ள இருந்து பாடினது. ஓப்பன் வாய்ஸ்ல பாடுற பாட்டு பாடுங்க. சாரே உடனே சான்ஸ் கொடுப்பாரு அந்த பாட்டு. பரமசிவப்பட்டன் ஆசை தோசை பாடுறேன் சார். ஆசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத செய் 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 101 மொய் போதாது டோய் சொத்து எழுதி வை வை வை. நான் பிறந்த 10 காலி, நான் வளர்ந்த ஜில்லாவே காலி. நான் பிறந்த 10 காலி, வளர்ந்த ஜில்லாவே காலி. சிரிச்ச எல்லோரும் காலி மாமா. அழக பார்த்தா ஜவுளி கடை, அளந்து பார்த்தா ரேஷன் கடை, அழகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. ஆசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத செய் 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 101 மொய் போதாது டோய் சொத்தை எழுதி வை வை வை. நான் குளிச்சு கரையேறி போனா மீன்கள் எல்லாம் மோச்சம் பெறும். நாங்கடிச்ச தக்காளி பழமோ 4 கோடி ஏலம் போகும். நானும் சந்தன கட்ட வாசம் பூங்குற கட்ட வயசோ வச்சுர கட்ட நினைச்சுக்கம்மா. நானும் சந்தன கட்ட வாசம் பூங்குற கட்ட வயசோ வச்சுர கட்ட நினைச்சுக்கம்மா. நான் போகாத ஊரே இல்ல, அதில் வாங்காத பேரே இல்ல. நான் பிறந்த 10 காலி, வளர்ந்த சில்லாவே காலி. சிரிச்ச எல்லோரும் காலி மாமா. அழக பார்த்தா ஜவுளி கடை, அளந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. ஆசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத செய் 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 101 மொய் போதாது டோய் சொத்தை எழுதி வை வை வை. அருமையா பாடினீங்க. இப்ப நான் சொன்ன பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட. வாய்ஸ் கொஞ்சம் ஓப்பன் வாய்ஸ்ல பாடிருக்காங்க. பழைய பாட்டு பாடினீங்க, புது பாட்டு. ஓல்டு சாங் எதுனா தெரியுமா? சரி சார். என்ன பாட்டு இருக்கு? யாருது? சுசீலம்மா பாட்டு சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவினா வந்து இவங்க லவ் பேர்ட்ஸ்ல. ஆமா சார். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திடு கண்டனி. லவ் பேர்ட்ஸ் வேற, இது வேற. புரியுதா? லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்கதிமி, அது அன்பேவா. ஆமா சார். தேவையில்லாம குழப்ப கூடாது ஒருத்தங்க. சரிங்க சார். நீ சொன்னது வந்து சிவாஜி சார் படம், எம்ஜிஆர் சார் படம் இல்ல. ஆமா சார். சரி பாடுங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஒரு 4-5 பாட்டு பாடி இருக்கீங்க. அதுல எந்த பாட்டுன்னு பார்த்து எங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ஆல்பம் பண்ண போறோம். ஆளுக்கு 15 ரூபாய் 20 ரூபாய் போட்டு கலெக்ஷன் உண்டியல்ல போட்டு இருக்கோம். அதை வச்சுதான் இன்னொரு பாட்டு பாட. இத்தனை பேரும் சேர்ந்தா சார்? ஏன் உனக்கு என்ன கஷ்டம்? நாங்க உண்டியல் ஓடிக்கிறோம், இல்ல உண்டியல் திருடுறோம், உனக்கு என்ன போச்சு? உன் ஆல்பம் பாட்டு வரணுமா வரக்கூடாதா? உன் வாய்ஸ் வரணுமா? வரணும் சார். உன் பேர் என்ன? சாய் கிரேஸ் புஷ்பராணி. மொத்தம் உன் பேர் கேசட்ல போட்டா எங்க பேர் என்னத்த போடுறது? இல்ல கேக்குறேன், உனக்கே ஒரு மனசாட்சி இல்ல? மொத்த பேரை உந்திலே கேசட்ல போட்டா எங்க பேர் எப்போ வருது? இவன் ஒருத்தன் ஆகும்னா எங்க அப்பாவை கேட்கணும் சார், அவங்க தான் வச்சாங்க பேர். அப்படியா? அதுல ஏதாவது எந்த பேர் ஃபேவரட் இருக்கோ ஒரு பேர் தான் நாங்க போடுவோம். சாய் கிரேஸ் சார் ஃபேவரட் பேர் சார். சாய் வச்சுக்கோ இல்ல கிரேஸ் வை, ரெண்டுமே சார். நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தர வேண்டியிருக்கும். சரி சார். அப்போ ஓகே, இன்னொரு பாட்டு பாடுமா? யார் உங்க அக்கா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துருக்காங்க? யார் இது? உன்ன மாதிரியே சைஸ்ல இருக்காங்க, கொஞ்சம் கம்மி போல இருக்கு. நீ 4 இட்லினா அது 3 இட்லி போல இருக்கு. ஓகே பாடு. பாடு சார். தந்தனத்தானா
தந்தன தானா தந்தானா தந்தானா தந்தனா தானா ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஏ மனசத கேட்டுத்தான் தவிக்குது